பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரக்கிள் பை சீமஸ் ஹீனி. இவர் ஒரு ஐரிஷ் பொயட். இது வந்து 1999 பப்ளிஷ் ஆன போம். இதில் ஆரக்கிள் அப்படின்றது ஒரு மித்தாலஜிக்கல் பர்சன் ஆர் பிளேஸ். அது பிளேஸாகவும் இருக்கலாம், இல்லை பர்சனாகவும் இருக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக நான் இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் எந்த இடத்துலையும் அட்ரஸ் பண்ணலை. ஸோ இது மேபி ஒரு பிளேஸாக இருக்கலாம். ஏன்னா அந்த போமை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இடத்துல நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லியிருக்கிறதுனால மேபி அது ஒரு பிளேஸாக இருக்கலாம். ஸோ பொயட் வந்து இந்த போமில் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அவரோட சைல்ட்ஹுட் டேஸ் எப்படி இருந்துச்சு, ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பார். இந்த போம் வழியாக அவரோட சைல்ட்ஹுட் டேஸை அவர் மிஸ் பண்ணுறாரு அப்படின்னும், இந்த வேர்ல்டு ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு, அதுக்கு இப்போ என்னால் அடாப்ட் பண்ணிக்க முடியல, அந்த டேஸ்லேயே நான் இருந்திருக்கலான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த வேர்ல்டு எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றதையும், அது அவரோட மைண்ட் செட், அவரோட பீஸ் ஆஃப் மைண்டை எந்த அளவுக்கு பிரேக் பண்ணுது அப்படின்றத பற்றியும் ரொம்பவே சிம்பிளாக இந்த போமில் நரேட் பண்ணியிருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட சைல்ட்ஹுட் டேஸில் அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு அவர் வந்து ஹைட் அண்ட் சீக் கேம் மாதிரி விளாண்டுட்டுருக்கிறாரு. அவங்க வீட்டில் இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு வில்லோ ட்ரீயில் அந்த வில்லோ ட்ரீ வந்து ரொம்ப பெரிய சைஸில் இருக்கிறதுனால அதில் இன்பிட்வீன் நிறைய கேப்லாம் இருக்குது. ஸோ அந்த கேப்லலாம் இவங்க ஒளிஞ்சிருந்து விளாடுறாங்க. ஹைட் அண்ட் சீக் விளாடும்போது அவங்க ஒளிஞ்சிக்கிறதுக்கான ஒரு இடமா இந்த வில்லோ ட்ரீஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நேச்சர் எந்த அளவுக்கு ஹியூமனோட கனெக்டடாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரீஸை நிறைய எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. ரொம்ப பழமையான ட்ரீஸ் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக கட் பண்ணிடுறோம் இல்லையா? ஸோ அதனால் முன்னாடி மக்கள் வந்து எந்த அளவுக்கு நேச்சரோட கனெக்டடாக இருந்தாங்க. வீட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு மரம் இருக்குது, விளையாடுறதுக்கு இடம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ இது வந்து அவரோட கம்ஃபர்ட் ஜோன். அவருக்கு ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சு. வீட்டிலேருந்து வெளியே போய் எங்கே வேணால் ஈஸியாக விளையாடலாம், அதே மாதிரி நேச்சர் கூட கனெக்டடாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்ததை வந்துட்டு இதில் சொல்ல வராரு. இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி குழந்தைங்களை எல்லா இடத்துலையும் விளையாட விட முடியாது. அப்படியே அவங்க விளையாட வெளியே போனாலுமே எல்லா இடமுமே ரோடாக தான் இருக்குது இல்லையா? ஸோ என்னோடய சைல்ட்ஹுட் டேஸில் நான் நேச்சரோட ரொம்ப கனெக்டடாக இருந்தேன். எனக்கு ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சு. எங்கே வேணால் நான் போகலாம், எப்படி வேணால் நான் சந்தோஷமாக விளையாடலான்ற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ அது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் அங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸோட அந்த சிக்னலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது ஒரு ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வரலாமா வேண்டாமான்றதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அவர் வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து சிக்னல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி இவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கங்கே நிறைய சவுண்டு கேட்குது. அது ட்ரீ இல்லையா? ஸோ பேர்ட்ஸ் எல்லாமே அங்கங்கே இருக்கும். குக்கு பேர்ட் வந்து அங்கங்கே இருந்து சவுண்டு கொடுத்துட்டே இருக்குது. ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவரோட பேரை சொல்லி கத்தி இவரை கூப்பிடும்போது அந்த பேர்டோட சவுண்டும் சேர்ந்து இவருக்கு கேட்குது. ஓகேவா? இதுதான் அவங்களோட டே டு டே ரொட்டீனாகவே இருந்துச்சு. டெய்லி இந்த மாதிரி பசங்களோட அவர் வந்து விளையாடுவார். அப்படி விளையாடும்போது எல்லாரும் சேர்ந்து இவரோட பேரை கத்துறதும், அந்த சவுண்டோட சேர்ந்து அந்த பேர்ட்ஸோட சவுண்டும் கேட்குறதும், அதில் அவரோட பேர் தான் சொல்கிறாங்களா இல்லை பேர்ட்ஸ் கத்துதா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிறது, இந்த மாதிரியான ரொம்ப லவ்லியான மொமெண்ட்ஸ் எல்லாமே டே டு டே என்னோட லைஃப்பில் என்னோட சைல்ட்ஹுட் டேஸில் இருந்திருக்கு. இதில் ஜஸ்ட் ஸ்பீக்கர் ஒரு கேச்சராக அவர் வந்து அந்த கேமில் ஒரு பார்ட்டாக இருந்து என்ன பண்ணார், அவர் என்ன ஃபீல் பண்ணார் அப்படின்றத மட்டும்தான் இதில் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம தான் இன்டர்ப்ரெட் பண்ணணும். அவரோட சைல்ட்ஹுட் டேஸில் இந்த வேர்ல்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, அவர் என்ன மிஸ் பண்ணுறாரு, இது எல்லாத்தையும் நம்ம இன்டர்ப்ரெட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தென் அவர் ரொம்ப அவேராக இருந்திருக்கிறாரு. இப்போ வந்து யாராவது நம்ம பக்கத்தில் வராங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ மெதுவாக வந்தாலும் அது ஒரு கார்டன் ஏரியா அப்படின்றப்போ அங்கே வந்து நிறைய ட்ரை லீவ்ஸ் எல்லாம் இருக்கும். அதை மிதிக்கும் போது அதில் ஒரு சத்தம் வரும். இவர் வந்து ஃபீல் பண்ண முடியுது, இவர்கிட்ட யாரோ வராங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்ன சின்ன சத்தம் மூலமாக எனக்கு தெரிய வருது, என்னால் கேட்க முடியுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுற சவுண்டும் எனக்கு கேட்குது, அவங்களோட ஃபுட் ஸ்டெப்ஸ் அந்த சவுண்டுமே எனக்கு கேட்குது, அவங்க என்கிட்ட வர ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து இப்போ ஒளிஞ்சிட்ருக்கிறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அவரை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது என்னை சுற்றி என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நம்ம கரண்ட் வேர்ல்டை கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ரொம்ப நாய்ஸியான பொல்யூட்டடான ஒரு வேர்ல்டில் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ரெக்கார்டிங் பண்ணணுன்னாலே அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ், பிளென்டி ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். அது வந்து வீட்டுக்குள்ளேயா இருக்கட்டும் இல்லை வெளியேயா இருக்கட்டும், நம்ம வேர்ல்டு ஃபுல்லாகவே ரொம்ப நாய்ஸியாக நிறைய விஷயங்கள் நம்ம மெஷின்ஸை டிபெண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே ரொம்ப நாய்ஸியாக ஆகிடுச்சு. பட்
இவர் ஒரு சைல்டாக இருந்தப்போ அந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்காது இல்லையா? எங்கே பார்த்தாலும் அவருக்கு சவுண்ட் அப்படின்னா அது பேர்ட்ஸோட சவுண்ட் மட்டும்தான் கேட்டிருக்கும். மற்றபடி வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ அதனால் இவருக்கு வந்து அவங்க நடந்து வர்றது, அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுற சத்தம் கூட இவருக்கு கிளியராக கேட்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு என்வரான்மெண்ட் தான் அவரோட சைல்ட்ஹுட் டேஸில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ எல்லாரும் சேர்ந்து இவரோட பேரை கத்தி கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும்போது இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வராங்களா அப்படின்றத பார்க்குறதுக்கு நம்ம காதை வச்சு அப்படியே அந்த மரத்து பக்கத்தில் கேட்குறதா இருக்கட்டும், அந்த சின்ன கேப் வழியாக நம்ம எட்டி பார்க்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. தென் லாஸ்ட் லைனில் லாப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது இயர் அண்ட் லார்னிக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது வாய்ஸ் பாக்ஸ். இது எதுக்காக அப்படின்னா பொயட்டால் ஈஸியாக கேட்கவும் அட் த சேம் டைம் பேசவும் முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நேச்சர் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான என்வரான்மெண்ட்டை அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் மோஸ் அப்படின்றது வந்து ஒரு புல்வெளி மாதிரி. ஸோ ரொம்பவே அவங்க ஒளிஞ்சிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை அவங்க சத்தமாக பேசுகிறதுக்கு கேட்குறதுக்கு இந்த மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்ஃபியர் தான் அந்த டைமில் இருந்துச்சு. அதனால் இப்போ இருக்கிற இந்த கரண்ட் வேர்ல்டில் என்னால் சர்வே பண்ண முடியல, நான் மறுபடியும் அந்த டேஸ்க்கு போகணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரியும், இப்போ இருக்கிற வேர்ல்டு ரொம்பவே சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னும் அதுக்கு எல்லாராலையும் அடாப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்றதையும் அவர் எந்த அளவுக்கு அவரோட சைல்ட்ஹுட் டேஸை மிஸ் பண்ணுறாரு அப்படின்றதையும் இந்த போமில் சொல்கிறாரு. ஓகேவா? ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு போம். ரீட் பண்ணோம் அப்படின்னா ஏன்னா இவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நினைப்போம். அந்தளவுக்கு ரொம்ப ஷார்ட்டான ஒரு போம். பட் அதில் வந்து இன்டெப்த் மீனிங் அப்படின்றது ஒரு பர்சன் அவங்களோட சைல்ட்ஹுட் டேஸை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறாங்க, வேர்ல்டு எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு, அட்மாஸ்ஃபியராக இருக்கட்டும், என்வரான்மெண்ட்டை நம்ம எந்த அளவுக்கு ஸ்பாயில் பண்ணி வச்சுருக்கிறோம், எவ்வளோ மெஷின்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம், ஒரு நாய்ஸியான பொல்யூட்டடான வேர்ல்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இதனால் இனி வரக்கூடிய ஜென்ரேஷனும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பை தான் லீட் பண்ண போகிறாங்களே தவிர அவங்களுக்கு வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றதே இருக்காது அப்படின்றது தான் இந்த போம் வழியாக அவர் சொல்ல நினைக்கிறாரு. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.